ஹலோ மூவிலவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் டேரக்டர் பொன்ராம் டைரக்ஷன்ல சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியன் நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய கொம்பு சிவி திரைப்படம் நம்ம பாக்கெட்ல இருந்து கொடுக்கக்கூடிய பணத்துக்கு வந்து வர்த்தா இருந்ததா, தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்ததா அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த படத்தோட கதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைகை டேம் கட்டும்போது அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்களை வந்து நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. ஏன்னா அந்த கிராமத்தை தான் வந்துட்டு ஆக்குபை பண்ணி அந்த வைகை டேமை கட்டினதாக வந்துட்டு ஒரு உண்மையான சம்பவம் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. அந்த நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்கள் தான். அண்ட் அதுலேருந்து திரும்ப வெளியில் அனுப்பி அவங்களுக்கு என்ன வேலை செய்யறதுனே தெரியாது. இப்படி அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு இந்த படம் வந்து டெஃபினட்டாக பேசியிருக்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி கஷ்டப்பட்ட விஷயங்களை எதுவுமே பேசாமல் ஸ்க்ரீன் பிளேங்கிற பேரில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ வேறு தொழில் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி கொண்டு வந்து போதைப் பொருள் கடத்துறவங்க வந்து நல்லவங்கள மாதிரியும் அண்ட் அவங்கள தடுத்து நிறுத்தக்கூடிய காவல்துறையினரை வந்துட்டு இவங்க வந்து வில்லன்கள் மாதிரியும் காமிச்சு டோட்டலாக கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வந்து காமெடிங்கிற பேரில் என்னெல்லாமோ பண்ணி அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முனிஸ்காந்த் இருக்காப்புல, காளிவெங்கட் இருக்காப்புல, அண்ட் ஜார்ஜ் மரியான் இருக்காப்படி, அண்ட் கல்கி ராஜா இருக்காப்புல. ஸோ இந்த 4 பேரை வச்சு நிறைய சீன்களில் வந்துட்டு காமெடி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணாலும் அஸ் ஆடியன்ஸாக நான் வந்து உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சிரிப்பே வரல. ஸோ நிறைய சீன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என் காமெடின்னு சொல்லி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ டேரக்டர் பொன்ராம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர் இந்த மாதிரி படத்தில் வந்துட்டு இந்த மாதிரி காமெடியை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, படையப்பா படத்தில் வந்து ரஜினி வந்து செந்திலுக்கு வந்து பொண்ணு கேட்க போகும்போது வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார்ல. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ வந்து சண்முக பாண்டியன் தான், ஆனால் படத்தோட கதையின் நாயகன் யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் சார் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரத்குமார் வரக்கூடிய சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் மனசை வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காப்புல. அந்தளவுக்கு அவரோட நடிப்புலாம் வந்துட்டு பிரமாதமாக இருந்தது. அண்ட் அவர் வந்து புல்லட்டில் வந்துட்டு அந்த சூரியவம்சம் படத்தில் வந்து ரோசாப்பு சின்ன ரோசாப்பில் வந்துட்டு அப்படி பைக் வந்து மேலே வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீன்லாம் அந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரத்குமாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து வேற லெவலில் தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்கக்கூடிய ஆக்ட்ரஸ் தர்ணிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ரோல் நடிச்சிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் உண்டான லவ் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இவங்களும் வந்து லவ் சீக்வன்ஸ் காமிக்கிறதுக்கு வந்து ரொம்ப மெனக்கிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு எனக்கு வந்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ரொமான்டிக் சீன்ஸு அண்ட் இவரோட லவ் வரக்கூடிய சீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த படத்தில் இப்படி வச்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ பெருசாக வந்து ரொமான்டிக் சீன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து எப்படி இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு பெருசாக வந்துட்டு அவரோட சாங்ஸும் சரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பெருசாக நமக்கு வந்து கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்குது. அண்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு இளையராஜா சார் வந்து இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சாங் வந்து பாடியிருக்காங்க, ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங்கு. அதுவுமே இந்த படத்துக்கு வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அண்டு போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நமக்கு வந்து மனசில் நிற்கலை. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்துட்டு கொம்பு சிவி அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி நிஜமாவே ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் என்னோட பேக்கெட்லேருந்து கொடுத்த 130 ரூபா மணிக்கும் வந்து பெருசாக வந்துட்டு வேல்யூ இல்லாத மாதிரி தான் இந்த படத்தில் வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.